திவ்யா சாஷா அவர்கள் இரவில் தூங்காம ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் தெரிய வந்திருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயிலை தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கடந்த சில நாட்களாகவே சோஷியல் மீடியாவில் வைரலாக போய்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னா அது விஜய் மற்றும் சங்கீதா இவங்களோட டிவோர்ஸ் தான். அண்ட் இந்த ஒரு டிவோர்ஸில் நிறைய பேர் வந்து கருத்துக்கள் தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. இதில் யாருக்கு எப்படினாலுமே கஷ்டப்படக்கூடியவங்க அப்படிங்கிறது விஜய் அவர்களோட பையனும் பொண்ணும் தான். ஏன்னா அவங்க இப்போ கல்யாண வயசில் இருக்காங்க. அப்படி இருக்கப்ப இந்த மாதிரியான ஒரு விஷயம் சோஷியல் மீடியால போறது அப்படிங்கிறது கண்டிப்பா அவங்கள ரொம்ப பெரிய அளவுல அஃபெக்ட் பண்ணும். அந்த வகையில திவ்யா சாஷா அவர்கள இந்த ஒரு விஷயம் ரொம்பவே அஃபெக்ட் பண்ணியிருக்கு. திவ்யா அவர்கள் சின்ன வயசுல இருந்தே அவங்க அப்பா மேல ரொம்பவே பாசமா இருந்திருக்காங்க. அண்ட் அவங்க ரொம்ப ரொம்ப க்ளோஸாவும் இருந்திருக்காங்க. அவங்க 2 பேரையும் நீங்க திரைப்படத்துல கூட பார்த்திருக்கலாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் திவ்யா சாஷா அவர்கள் ஒரு கட்டத்துல அவங்க அப்பா பிரிஞ்சு லண்டன் போயிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அவங்க அப்பா கூட மிகப்பெரிய அளவுல பேசுறதே இல்லையாமா. அண்ட் இதற்கிடையில இப்ப டிவோர்ஸ் இஷ்யூ வேற போய்க்கிட்டு இருக்கு. இதனால அவங்க ரொம்பவே மனசுடைஞ்சு போயிருக்காங்க. அவங்க அம்மா கூடயும் சரியா பேசாம, அப்பா கூடயும் சரியா பேசாம ரொம்பவே கஷ்டத்துல இருந்திருக்காங்க. இது எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்னா, திவ்யா சாஷா அவர்கள் ரூம இரவுல தாண்டுனாங்க அப்படின்னா, அப்ப கூட தூங்காம அவங்க ரொம்பவே எதையாவது நினைச்சு ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்களாமா. சங்கீதா அவர்களோட பேரண்ட்ஸும் சரி, மத்த ஃப்ரெண்ட்ஸும் சரி நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. அவங்களோட அம்மாவுமே நிறைய பேசியிருக்காங்க. இருந்தாலுமே சங்கீதா விஜய் அவர்கள் மற்றும் இந்த ஒரு டிவோர்ஸ் குறித்து அவங்க ரொம்பவே சோகத்துல இருந்திருக்காங்க. இது எப்படி போய் முடிய போகுது அப்படிங்கிற ஒரு வருத்தத்திலே இருந்திருக்காங்க. அண்ட் இதனாலேயே கடந்த சில நாட்களாக அவங்க இரவுல சரியா தூங்குறது இல்லையாமா. அண்ட் இந்த ஒரு விஷயத்த அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சமீபத்தில ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுதான் இப்போ சோஷியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. அண்ட் இந்த ஒரு விஷயம் பார்த்துட்டு நெறைய பேர் வந்துட்டு விஜயும் சரி, சங்கீதாவும் சரி வாழ்ந்து முடிக்க போற ஸ்டேஜ்ல இருக்காங்க. ஆனா அவங்களோட குழந்தைகள் இதுக்கப்புறம் தான் வாழவே தொடங்க போறாங்க. அப்படி இருக்கையில அவங்கள கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிற மாரி சொல்லி வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஒரு விஷயத்துக்கு விஜய் அவர்கள் சுமூக தீர்வு காணணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஒரு ஆசையாவுமே இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, கருப்பு படத்தோட ரிலீஸ் எப்போது அப்படிங்கிற தகவல சமீபத்தில அந்த படத்தோட டைரக்டர் ஆர்ஜே பாலாஜி அவர்கள் ரிவீல் பண்ணியிருக்காரு. ரீசென்ட்டா ஆர்ஜே பாலாஜி ஒரு வர்ணனையாளராக இருக்கும்போது, கருப்பு படம் ரிலீஸ் ஆகலையே அப்படிங்கிற ஒரு வருத்தத்த தெரிவிச்சிருந்தாரு. இது சோசியல் மீடியால பயங்கர வைரலா போக ஆரம்பிச்சிருச்சு. இத பார்த்ததுக்கப்புறம் கருப்பு படத்துக்கு ஏதாவது சிக்கலா? கருப்பு படம் ரிலீஸ் ஆகுறதுல ஏன் இவ்வளோ தாமதம்? அப்படிங்கிற மாரி மிகப்பெரிய அளவுல ட்ரெண்டிங்கா போயிருந்துச்சு. இந்த ஒரு விஷயம் ரொம்பவே வைரலா போகவே இத பார்த்துட்டு ஆர்ஜே பாலாஜி அவரோட சோசியல் மீடியா பேஜ்ல ஒரு சில விஷயங்கள ஷேர் பண்ணியிருந்தாரு. குறிப்பா அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, "நீங்கலாம் நினைக்கிற மாரி யாரோ ஒரு ட்ரபிள் குடுத்து, இல்ல எங்கள யாரோ அடக்க பார்க்குறாங்க அப்படிலாம் சொல்லி இந்த படத்த ஓட வைக்க நான் விரும்பல. அண்ட் அப்படியும் இந்த படத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. படத்தோட போஸ்ட் புரொடக்ஷன் ஒர்க்ஸ் ஒரு சிலது பெண்டிங் இருந்துச்சு. அதனால தான் ரிலீஸ் தள்ளி போயிருந்துச்சு. எல்லாருக்குமான படமா எடுக்கணும் அப்படின்னா சாதாரண விஷயம் கிடையாது. அப்படி ஒரு படத்த தான் நாங்க எடுத்திருக்கோம். கருப்பு படம் ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நாங்க எதிர்பார்த்திருக்கோம். கண்டிப்பா அஃபிஷியல் தகவலையுமே நாங்க உங்ககிட்ட ஷேர் பண்ணுவோம். அதுவரைக்கும் சூர்யா சாரோட ஃபேன்ஸ் எல்லாருமே கொஞ்சம் அமைதியா இருங்க" அப்படிங்கிற மாரி கேட்டிருக்காரு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.